கதை உங்கள் முடிவில் தீர்க்கமாக இருக்க அந்திருக்கிறள். தேர்ந்து செய்தாரின் செயக்கடவாய் செய் தேராமை தீர்ந்தாருமாம். குறள் எண் 467. கதை வெள்ளக்கண்ணி கிராமத்தில் வசித்த இராஜா என்பவர் விவசாயியாக இருந்தார். கிராமம் சுரண்டலால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் தங்களுடைய வயல்களை கைவிட்டுவிட்டு வேறு வழிகளை தேடினர். ஆனால் இராஜா தனது வயல்களை விடாமல் தன்னுடைய மண்ணை மீண்டும் செழிக்க வைப்பேன் என்ற உறுதியுடன் செயல்பட்டார். தீமைகள் எதிர்கொண்டது. மழை வராமல் வயல் வறண்டு போனது. அதனால் அவருக்கு பலர், இந்த வயல்களுக்கு நீ எதற்கு சுமை சுமக்கிறாய் என்று கேள்வி எழுப்பினர். இராஜாவின் தீர்மானம். இராஜா திருக்குறளின் மந்திரத்தை மனதில் கொண்டார். தேர்ந்து செய்தாரின் செயக்கடவாய் செய் என்பதன் பேரில் நம்பிக்கையுடன் தனது முயற்சியை தொடர்ந்தார். அவர் தண்ணீருக்கு ஒரு குளம் தோண்டினார், நல்ல விதைகளை பயன்படுத்தினார், தேவைப்படும் இடங்களில் முறையான பழுதுகளை செய்தார். முடிவில் வெற்றி. அடுத்த ஆண்டு மழை நல்லளவு கொட்டியது. இராஜாவின் வயலில் சிறந்த பயிர்கள் தோன்றின. மற்ற விவசாயிகள் அவரின் உழைப்பைக் கண்டு வியந்து அவரை தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டனர். செய்தி: முயற்சியுடன் தீர்மானமான செயல்கள் நமக்கு வெற்றி தரும் என்பதையும் திருக்குறள் சான்றாகச் சொல்வதையும் இராஜா வாழ்வில் நிரூபித்தார். கற்பனை: உறுதியும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைவார்கள். தீர்க்க முடிவு: உங்கள் முடிவுகளை தேர்ந்தெடுப்பதும் அதை உறுதியாக செயல்படுத்துவதும் வெற்றி தரும் கருவியாகும். சந்திப்பு: இந்த கதையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள்.